கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வறண்டு கிடக்கும் பெணுகொண்டாபுரம் பெரிய ஏரியின் உபரி நீர் கால்வாயை பருவமழைக்கு முன்பாகவே தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 240 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட பெணுகொண்டாபுரம் பெரிய ஏரி பாரூர் ஏரிக்கு அடுத்தபடியாக மாவட்டத்தின் மிகப்பெரிய நீர்நிலைகளில் ஒன்றாக உள்ளது. இந்த ஏரியை நம்பி சுமார் 2000 ஏக்கர் விவசாய நிலங்களும் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களும் பயன்பெறுகின்றன. தற்போது வறட்சி காரணமாக ஏரியின் நீர்மட்டம் குறைந்துள்ள நிலையில் பெணுகொண்டாபுரம் ஏரியில் இருந்து பாம்பாறு அணை செல்லும் உபரி நீர் கால்வாய் புதர் மண்டியும் கழிவுகள் தேங்கியும் காணப்படுகிறது. நீர்வரத்து இல்லாத தற்போதைய சூழலை பயன்படுத்தி பருவமழைக்கு முன்பாக கால்வாயை முழுவதுமாக தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதன் மூலம் மழைக்காலத்தில் நீர் தடையின்றி செல்வதுடன் விவசாயத்திற்கும் நிலத்தடி நீர்மட்டத்திற்கும் பயனளிக்கும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெணுகொண்டாபுரம் ஏரி 2000 ஏக்கர் பாசன பரப்பு கொண்டது. 540 ஏக்கர் நீர்பிடிப்பு பகுதியை கொண்டது. இந்த ஏரி பாரூர் கிருஷ்ணகிரி அணையின் உபரி நீர் பாரூர் ஏரியின் மூலமாக ஆண்டுதோறும் விடப்பட்டு நிரம்பி வந்தது. ஆனால் எல்னினோ பாதிப்பால் மழை இல்லாததன் காரணத்தினால் ஏரி நிரம்பாமல் ஏரிக்கு தண்ணீர் விடாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏரிக்கு தண்ணீர் விடவில்லை என்றால் பாம்பார் அணைக்கும் தண்ணீர் போகாது. நமது மாவட்டத்தில் பாரூர் ஏரிக்கு அடுத்தபடியாக பெரிய ஏரி பெணுகொண்டாபுரம் ஏரி உள்ளது. இந்த ஏரிக்கு கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில இருந்து பாரூர் வழியாக இந்த பெணுகொண்டாபுரம் ஏரி நிரம்பி வந்தது ஆண்டுதோறும். இந்த ஆண்டு ஏரி இன்னும் நிரம்பப்படவில்லை, வறட்சியின் காரணமாக நிரம்பப்படவில்லை. தற்போது இந்த வறட்சியின் காரணத்தை பயன்படுத்தி இந்த ஏரியில் உள்ள பாசன கால்வாய்களும் தூர்வாரி நீர்வழி பாதைகளை ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.